பாருங்க, அந்த புள்ளியோட வீட்டுக்காரர் வருவாருன்றது தான் ரீதி. அப்போ இதனோட கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 11. 11ஆம் பாகத்தில் அவங்க கிரகநிலையை குறிக்குது. இந்த கிரகநிலையை பொறுத்து தான் அவங்க வீட்டுக்காரர் வருவார். அப்படின்னா அந்த புள்ளிக்கும் அவருக்கும் வந்து சங்கடங்கள் நிறைக்குது. சங்கடங்கள் நிறையினா அவங்களுக்கு ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு காட்டுது. இது ரெண்டுமே ஒரே கோட்பாட்டில் வருது. அதில் ஒரு கிரகம் மட்டும்தான் நேராகவே நிற்குது. அந்த கிரகம் நேராக நின்னா தான் மொத்த கிரகம் ஒன்றா வந்தால் தான் அவங்க சேருவாங்கன்றது தெரியுது. அப்போது அவர் வருவார். அது எவ்வளோ பேர் மனுஷனாக இருந்தால் கூட தெரிஞ்சு போயிருந்தால் சத்தியமாக வருவாங்க. யாரோட ரீதினா கடவுளோட ரீதி. ஒத்த வந்ததான் பாருங்க, வா போ வா போ வா போ வா போ வா போ வா அப்படின்னா அவர் வராருன்னு தான் அர்த்தம். வந்து சேருவார். நெக்ஸ்ட் வந்து இலங்கையில் அந்த பொண்ணை பிரிஞ்சு போயிருக்கிறதா மெசேஜ் போடுக்கிறாங்கள அவருதும் பார்க்குறப்போ 3 மாதத்தில் இல்லை 2 மாதத்தில் வருவார் தாயி அப்படின்னா அந்த பொண்ணை வந்து சேரும் அப்படின்னா வாண்டது கூடு. இல்லை இன்னும் ஒரு 2 மாதத்து ஆசை ஆகணும் போனு கூடு. வா போ வா போ வா போ வா வா போ வா. நல்லா பாருங்க, அந்த இலங்கையோட அந்த தம்பிதும் அவங்க மனைவி நம்ம பண்ணிக்கிற பூஜையில் சத்தியமாக வருவாருன்றது தான் வருது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அதே கோட்பாட்டில் 11 வந்துருக்குது. இப்போ நம்ம இலங்கைக்கும் பார்த்தாய் போச்சு. இப்போ பாருங்கள், இன்னொரு ஆளுக்கும் பார்க்க போகிறோம். எங்கே அப்படின்னா அவர் லண்டனில் இருக்குது. அந்த புள்ள லண்டனில் அந்த புள்ள பேர் சொல்ல முடியாது. அவங்க வீட்டுக்காரர் வந்து கரெக்டாக அந்த புள்ள எதிர்பார்த்ததை நடக்கும் அப்படின்னா ஒத்தியாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. இது 21 சோழி வந்திருக்கு. 21 சோழி என்னும் போது அவர் கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தடவியும் கிரக தோஷம் இருக்கும்போது 24 நட்சத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரம் அவருக்கு நல்லா இருக்குது. 21 நட்சத்திரம் அவருக்கு பாதிப்பாக இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் அவர் கூடி வருவார். இது உண்மையான ரீதி. மெட்ராஸில் ஒரு தம்பி, மெட்ராஸில் ஒரு தம்பிக்கு தெரிஞ்சிருக்கிறத மெசேஜ் போட்டுக்கிறாப்புல அது நடக்கும் உத்தரவு வரும் அப்படின்னா ரெட்டியாக கூடு. அப்படியே அவங்க சீக்கிரம் வந்து சேர்ந்துருவாங்கன்னா ஒத்தியாக கூடும். மூணு 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இதுவும் ஒத்த சீக்கிரம் விரைவில் சேருவாங்கன்றது தான் ரீதி. பார்த்துங்க, ஒத்தையாக தான் வந்திருக்கு. தேனி மாவட்டத்தில் ஒரு புள்ளி அவங்க வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுன்னு 2 நாளைக்கு 3 நாளைக்கு போயிடுறாராம். அதையும் பார்த்துருவோம். நிரந்தரமாக நிற்பாருன்னா ஒத்தையை காட்டி விடும். இல்லை அவங்க அவங்க குலதெய்வத்தை தேடி போய்
அவங்க நவகிரகத்தை வச்சு பூஜை பண்ணால் நடக்குன்னா ரெட்டியாக கொடு. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ இதனோட கணக்கு நவகிரகம். அந்த அம்மா தேனிலைக்கிற அந்த புள்ள வந்து நவகிரகத்தை தேடி போய் நவகிரகத்துக்கு 21 நாள் அதிகாலையில் பால் ஊற்றிட்டு வந்தால் அவங்க கணவர் பேர் சொல்லிட்டு ஊற்றிட்டு வந்தால் சத்தியமாக நடக்கும். இது ரீதி. இதுக்கு பேர் என்னன்னா பால் சோழி. பால் சோழின்றது தெய்வத்துக்கு குறிப்பிடக்கூடியது. அந்த தேனியில் இருக்கிற அம்மா பால் போயிட்டு அவங்க பேரை சொல்லி அவங்க வீட்டுக்காரர் பேர் சொல்லி 21 நாள் நவகிரகத்துக்கு பால் ஊற்றிட்டு வரணும். பால் ஊற்றிட்டு வந்தால் நிச்சயமாக நடக்கும்.